எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எப்படி நடப்பீங்கன்னு இங்க போட்டிருக்குது. நான் தேவ பிள்ளைன்னு சொல்ற எல்லாரும் அல்ல. நாட் எவரிபடி who claims to be a Christian is not a child of God. தேவனுடைய பிள்ளை என்பதற்கு இங்கு ஒரு அடையாளம் போட்டிருக்கிறது. There is a mark, there is a token, there is a sign for a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அடையாளம் ஒன்று உண்டு. அது என்ன அடையாளம்? அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இந்த யுகம், இப்ப இருக்கிற காலம் பரிசுத்த ஆவியின் காலம் என்று பெயர். திஸ் பீரியட், இந்த காலத்துக்கு பல பெயர் உண்டு. கிருபையின் காலம் என்று சொல்லுவோம், சபையின் காலம் என்று சொல்லுவோம், புரஜாதியாரின் காலம் என்று சொல்லுவோம், அறுவடை காலம் என்று சொல்லுவோம். இப்படி இந்த காலத்துக்கு பல பெயர் உண்டு. அதுல முக்கியமான ஒரு பெயர் உண்டு. அது என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியின் காலம். The dispensation of the Holy Spirit, the period of the Holy Spirit. ஆதியாகமம் 1:1 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் படைத்தார். ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரையிலும் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் செயல்படுகிறார். அது பிதாவாகிய தேவனுடைய காலம். ஆதியாகமம் 1 மல்கியா வரையிலும் யாருடைய காலம்? ஆமா, பிதாவினுடைய காலம். The dispensation of the Father, God the Father. மத்தேயு 1:1 படிங்க. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இப்ப இங்க இருந்து அடுத்த பீரியட் ஆரம்பிக்குது. இது இயேசுடைய காலம். This is the period of Jesus Christ. விளங்குதா உங்களுக்கு? ஆதியாகமம் 1 மத்தேயு வரையிலும் யார் காலம்? பிதாவுடைய காலம், பிதாவாகிய தேவனுடைய காலம். மத்தேயு 1 அப்போஸ்தலர் 1 வரைக்கும் அது இயேசுடைய காலம். இப்ப பிதாவாகிய தேவன் கிரியை செய்ய மாட்டாரா? அல்லது பழைய ஏற்பாட்டில் இயேசு கிரியை செய்ய மாட்டாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பிரிடாமினண்டா பிதாவாகிய தேவன் கிரியை செய்வாரு. இயேசு ஆவியானவரும் கூட இருந்து வேலை பார்ப்பாங்க. பழைய ஏற்பாடு நல்லா விளங்கிங்க. பிதாவாகிய தேவன் எப்படி செயல்படுவாரு? பிரிடாமினன்ட்லி ஒர்க் பண்ணுவாரு. எப்போ? பழைய ஏற்பாட்டு காலத்துல. குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரும் கூட செயல்படுவாங்க. நீங்க ஆதியாகமம் 1 படிச்சீங்களா? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். அப்ப இயேசு எங்க இருந்தாரு? இயேசு எங்க இருந்தாரு? எபிரேய நிருபம் 1 படிங்க. இப்ப ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார் போட்டுக்குது. அது யாரு தான் உண்டாக்குனது? இயேசுதான் உண்டாக்குனாராம். அங்கேயும் இயேசு இருக்கிறாரு. ஞாபகம் வச்சுங்க. இன்ட்ரோடக்ஷன்ல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார். பிதாவாகிய தேவன் தான் எல்லாத்துக்கும் மூல காரணரு. அவர் யாரை கொண்டு உண்டாக்குனாராம்? இயேசு கொண்டு உண்டாக்குனாராம். அப்புறம் அடுத்த வசனம் படிங்க. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப பிதாவாகிய தேவன் பிரிடாமினன்ட்லி ஒர்க் பண்ணுவாரு. கூட கூட யாரு வேலை பார்ப்பாங்க? இயேசுவும் ஆவியானவரும் கூட வேலை பார்ப்பாங்க. இது பழைய ஏற்பாட்டு விஷயம். புதிய ஏற்பாட்டுக்கு வந்த உடனே பிரிடாமினன்ட்லி யார் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார்? குமாரன் ஆகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. புரியுதா? அது இயேசு செயல்பட. அப்ப இயேசு மாத்திரம்தான் செயல்பட்டாரா? பிதா செயல்படவில்லையா? இயேசு என்ன சொல்றாரு பாத்தீங்களா? குமாரன் தானாக எதையும் செய்யாமல் பிதாவானவர் செய்ய காண்கிறது எதுவோ அதே அல்லாமல் குமாரன் ஒன்றையும் தானாக செய்ய மாட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் யார் பின்னடைந்து கிரியை செய்யறா? பிதாவாகிய தேவன் கிரியை செய்யறார். பழைய ஏற்பாடுல பிதாவாகிய தேவன் ஃப்ரண்ட்ல நிற்பாரு. இயேசுவும் ஆவியானவரும் பின்னாடி நின்று வேலை பார்க்கறாங்க.
மத்தேயுக்கு பிற்பாடு யாரு முன்னாடி நிக்கிறது? இயேசு முன்னாடி நிக்கிறாரு. யார் பின்னுக்கு வேலை பார்க்கிறா? பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவியும் பின்னுக்கு இருந்து வேலை பார்க்கிறாங்க. தேவ ஆவியினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்றார் இயேசு. எப்படி துரத்துறாரா? ஆமா, ஞானத்தானம் பெற்று கரையேறணும்னு யார் வந்து இறங்கினாராம்? தேவ ஆவி வந்து இறங்கினாராம். அவர் தேவ ஆவியின் பலத்தினாலே கலிலியாவுக்கு போனாராம். அப்போ புதிய ஏற்பாட்டுல மத்தேயிலிருந்து அப்போஸ்தலர் வரையிலும் யார் வேலை பார்க்கிறா? இயேசு வேலை பார்க்கிறாரு. இது இயேசுவின் காலம். இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம் படிங்க. அடுத்த பீரியட் ஆரம்பிக்குது. யார் பீரியடு? பரிசுத்த ஆவியானுடைய பீரியட் ஆரம்பிக்குது அப்போஸ்தலர் நடபடிகள் இருந்து. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 4 வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 2:4. அப்போ இப்போ இந்த காலம் என்ன காலம்? இயேசுவின் 2ஆம் வருகை வரையிலும் யாருடைய காலம்? பரிசுத்த ஆவியின் காலம். நல்ல வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்க, இது என்ன காலம்? பரிசுத்த ஆவியின் காலம். அப்போ ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்டன்னு சொல்றவங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவது அவசியம். பரிசுத்தாவினால் நடத்தப்படுவது அவசியம். பரிசுத்தாவியானவர் பேசணும், பரிசுத்தாவியானவர் உணர்த்தணும், பரிசுத்தாவியானவர் தான் உங்களை ஆளுகை செய்யணும். அப்போ ரொம்ப முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும்? அதனால தான் ஒவ்வொரு ஆராதனையிலும் அது கொஞ்சம் நேரம் எடுக்கிறோம். எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புங்க அப்படின்னு சொல்றோம். சில ஆளுக்கு இதுல டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குது. There are some people who disagree. அது என்ன ஆவி, அது என்ன எப்படி அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. நீங்க பேசுற பாஷை எங்களுக்கு விளங்கலை, நீங்க பேசுற பாஷை எங்களுக்கு விளங்கலை. 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிங்க. அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே. அப்ப அந்நிய பாஷை பேசுறது பிறருக்கு விளங்காதுன்னு தான் பைபிள் சொல்லுது. இது விளங்குதா? முதல்ல உங்களுக்கு அந்நிய பாஷை ஒரு ஆள் பேசுறது பிறருக்கு என்ன பண்ணாதுன்னு தான் போட்டுக்குது. அது சென்டென்ஸ் எல்லாம் பாருங்க. அந்த வசனத்தை அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே. இப்ப பைபிளே சொல்லுது, ஒரு ஆள் அந்நிய பாஷை பேசினா அது மற்றவங்களுக்கு என்ன பண்ணாதான்? விளங்காதுன்னு தான் போட்ட. நீ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கிற? விளங்கல நீ என்ன குறுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? உங்களோட பெரிய போராட்டமா இருக்குது. அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறான். திரும்ப அதே வசனத்தை வாசிங்க, பைபிளை திறந்து நல்லா பாருங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசுகிறான். அவன் தேவனோடு என்ன பேசுகிறான்? நானும் தேவனும் ரகசியம் பேசுகிறோம். இது நீ என்ன குறுக்களை வந்து ட்ரை பண்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு? பரிசுத்தாவி பெற்று அந்நிய பாஷை பேசாத ஆளெல்லாம் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே காலம் பூரா ஓட்டிட்டாங்க. இன்னிலிருந்தா கொஞ்சம் மனம் திரும்பி, ஆண்டவரே என்ன அந்நிய பாஷை பேச வைங்க, நான் அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னு கேளுங்க. நீங்க இதே மாதிரி குதர்க்கமாவே காலத்தை பூரா ஓட்டிட்டு இருக்காதீங்க. எவ்வளவு நாளைக்கு இப்படியே காலத்தை ஓட்டுறது? பைபிளை ஒழுங்கா படிங்க. பைபிளை இவ்வளோ பெரிய புத்தகத்தை கொடுத்தவர் எது கொடுத்துருக்கிறாரு? சும்மா கதை புத்தகம் படிச்சுட்டு போறதுக்கா? நாட் சிம்பிளி ரீடிங், ஸ்டடி இட். படிக்கிறது ரீட் பண்றது வேற. சொல்ல மாட்டீங்களே, ரீடிங் தி நியூஸ் பேப்பர், அது அவ்வளவுதான். அன்னன்னைக்கு செய்தி வரும், போயிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இது என்ன பண்ணி ஆகணும்? ஸ்டடி பண்ணி ஆகணும். ரீட் பண்றது மாத்திரமல்ல, என்னவும் பண்ணணும்? யூ ஸ்டடி இட். நியூஸ் பேப்பர் மாதிரி படிச்சுட்டு போகாத. சில ஆள் அதுவும் கூட செய்யறது இல்லை. சரி, ஓகே, மறுபடியும் 1 கொரிந்தியர் 14:1 வாங்க. அவன் தேவனோடு ரகசியம் பேசுறான். அதை நீ ட்ரை பண்ண, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது அவனுக்கும் தேவனுக்குள்ள ரகசியம். அப்புறம் அடுத்தது, அவன் பேசுகிறதை ஒருவனும் யாருக்கும் விளங்காதுன்னு தான் போட்டுக்குது. நீ குதிரக்க பேசிக்கிட்டு விளங்கலன்னு சொல்லாத. அவன் பேசுகிறதை ஒருவனும். அடுத்த சென்டென்ஸ், அவன் மனுஷரிடத்தில் பேசாமல். அவன் உன்கிட்ட பேசலையா? நீ என்ன பெரிய போராட்டம் ஆகுது? அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் அவன் தேவனிடத்தில் பேசுகிறான். He is not talking with you.
நீ ஏன் மண்டை போட்டு உடைச்சுக்கிற? அவன் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்புறம் அடுத்த வசனம் படிங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கே ஃபார் யுவர் செல்ஃப் எடிபிகேஷன். அந்நிய பாஷையில பேசுகிறவன் எதற்கு பேசுறானா? தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் அவங்கெல்லாம் பரிசுத்தாவி பெற்ற போது ஒரு விஷயம் நடந்தது. 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் படிங்க. அவங்க எதை பேசினாங்களாம்? தேவனுடைய மகத்துவங்களை பேசினாங்களாம். இவங்க எல்லாம் அந்நிய பாஷை பேசுறாங்க இல்லையா? இது அந்த மக்கள் கேள்விப்பட்டுட்டு வந்து என்ன சொல்றாங்க? இவர்கள் நம்முடைய பாஷைகளிலே எதை பேசுறாங்க? தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். So speaking in tongues, what does it mean? They speak the glorious things of God. The glorious things of God. தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க. அப்ப அந்நிய பாஷையில தேவனை ஆராதிக்கிறார்கள். அந்நிய பாஷையில தேவனை ஆராதிக்கிறார்கள். வெறுமனே சோத்திரம் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்றது மாத்திரமல்ல, அந்நிய பாஷையில பேசுறாங்க. என்னவும் செய்றாங்க? They worship God in tongues. Tongues பேசுறது என்பது ரகசியம் பேசுறேன். Tongues பேசுறது எனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுறேன். Tongues பேசுறது தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக பேசுறேன். Tongues பேசுறது நான் உன்னோட பேசல. Tongues பேசுறது உனக்கு விளங்காதுன்னு தான் பைபிள்ல போட்டுக்குது. விளங்காதுன்னு போட்டு விளங்கலன்னு போராடுற என் கூட நீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே ரைட், கம் பேக் டு த மேட்டர். இதுவரையிலும் இங்க பரிசுத்தாவி பெற்று அந்நிய பாஷை பேசாதால் அதுக்காக கவலைப்படுங்க. வேறு விஷயத்தெல்லாம் பேசாத, வேற பிரச்சனை பண்ணாத. இதுக்காக பேசு, இதுக்காக ஜெபம் பண்ணு, இதுக்கு உபவாசம் போடு. ஆண்டவரே நான் இன்னும் பரிசுத்தாவி பெறலை, இன்னும் அந்நிய பாஷை பேசாம இருக்கிறேனே, இது என்ன சங்கதி அப்படின்னு கேள் ஆண்டவர்கிட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆள் ஏன்ட்ட கேட்டுருக்கிறாங்க, சகோதரன் தினகரன் அந்நிய பாஷையை பேசுறேன். அவர் சொல்றாரு அறையில ரொம்ப நேரம் அந்நிய பாஷை பேசுவாராம். ஒரு நாள் ஏசியே பிரசவாக்க சபையில பிரசங்கத்தில் சொல்றாரு, நான் பப்ளிக்ல பேசலன்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. என்னுடைய ஜெப அறையில நான் அதிக நேரம் என்ன பேசுறேன்? அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்றாரு. அதனால மற்றவங்களெல்லாம் பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க, பைபிளை பாருங்க. ஓகே, விஷயத்துக்கு வரலாம். இப்போ அடுத்தபடியா இது என்ன காலம்? பரிசுத்த ஆவியின் காலம். எல்லாம் நல்ல விளங்கிங்க. இது என்ன காலம்? பரிசுத்த ஆவியின் காலம். அப்போ ஒரு விசுவாசி எதனால் நடத்தப்படணும்? பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும். பரிசுத்த ஆவியில் நடத்தப்படணும். ஆனா பெரும்பாலான மக்கள் மாம்சத்தில் நடக்கிறாங்க, சுயத்தில் நடக்கிறாங்க, துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கிறாங்க, பாவிகள் வழியில நடக்கிறாங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அதன் முடிவோ மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க இஷ்டப்படி நடக்காதீங்க. இன்னையிலிருந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்னன்னு ஜெபம் பண்ணணும்? நான் தேவ ஆவியினால நடக்கணும். எதுல நடக்கணும்? தேவ ஆவியினால நடக்கணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இதுவரையிலும் எப்படியோ நடந்துட்டீங்க, போட்டும் போதும். இன்னிலிருந்து முடிவு பண்ணுங்க, இனிமேலாவது நான் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படணும். சரி, ஒரு ஆள் பரிசுத்த ஆவியினால் நடக்கிறார் என்றால் அவன் நடப்பு எப்படி இருக்கும்? How it shall be when he walks according to the Holy Spirit. ஒரு ஆள் நீங்க ஆவியினால் நடத்தப்படுறீங்களா இல்லையா அப்படின்பது எப்படி கண்டுபிடிக்கலான்னு இப்ப சொல்றேன், செக் பண்ணீங்க. ஓகேவா? ஒரு ஆள் ஆவியினால் நடத்தப்பட்டா அவர் எப்படி இருப்பார், எப்படி நடப்பார், அடையாளங்களை சொல்றேன், செக் பண்ணீங்க. அப்படி இல்லைன்னா உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அப்போ ஒரு ஆள் ஆவியினால் நடத்தப்படுறாருன்னா அவர் எப்படி நடப்பாரு? சத்தியத்தின்படி நடப்பாரு. வாயை திறந்து சொல்லுங்க, சத்தியத்தின்படி நடப்பாரு. விளங்குதா? பைபிள் படி நடக்கிறத அது ஒரு அடையாளம். ஏதாவது ஒரு வசனத்தை மீறிடாதீங்க. நெவர் ட்ரெஸ்பாஸ் எனி சிங்கிள் வேர்ட் ஆஃப் காட். ஒரு சத்தியம் ரெண்டு சத்தியம் இல்ல, சகல சத்தியத்தில் நடத்துவாராம்.
அப்ப எல்லாருக்கும் வார்த்தையை நல்லா கவனமா கேட்டுங்க. வேத வசனத்துக்கு கரெக்டா கீழ்ப்படிச்சிருங்க. ஒரு ஆள் தேவனுடைய பிள்ளைன்னா, பரிசுத்தாவி பெற்றிருக்கிறாருன்னா அவர் எப்படி நடப்பாரு? வசனத்தின்படி நடப்பாரு. வசனத்தின்படி நடக்க பாருங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படி. வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படி. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் நடக்க கூப்பிட்டா அவனோடு என்ன எப்படி போ? 2 மைல் தூரம் போ. உன்னிடத்திலே பொருள் இருக்கையில் ஒரு அயலானை நோக்கி நாளைக்கு வாய் என்று சொல்லாதே. உன்னிடத்தில் அச்சமின்றி வாசம் பண்ணுகிற அயலானுக்கு விரோதமாக தீங்கு. யதார்த்தமா உங்களோட ஒரு ஆள் பழகிறான், நீ ரொம்ப டேஞ்சரான ஆளாக இருக்கும் பொழுது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் அப்படிலாம் மனசில் திங்க் பண்ணாத. உன்னிடத்தில் அச்சமின்றி வாசம் பண்ணுகிற உன் அயலானத்துக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. இது வசனம் நிறைய இருக்குதுங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். என்ன தீர்மானம் பண்ணுவீங்களா? 2வது யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேற்றரவாளனை. அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்ன? தேற்றரவாளன். அப்ப ஆவியினால் ஒருத்தர் நடத்தப்படுறான்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? அவன் கவலையே பட மாட்டான். ஏன்? தேற்றரவாளன் கூடவே எது தேத்திக்கிட்டே இருப்பார். பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் கவலையே படமாட்டார்கள். கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. வானமே இடிஞ்சு விழுந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே, நெஞ்சே நீ கலங்காதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு பேர் என்ன? தேற்றரவாளன். அவர் என்ன பண்ணிட்டே இருப்பார்? உங்களை தேற்றிக்கிட்டே இருப்பாரு. பயப்படாதே, பயப்படாதே, நான் உங்கூட தான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத. நீ ஏன் கவலைப்படுற? சங்கீதத்தில் வாசிக்கிறோமே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் தேவனை நோக்கி அமர்ந்துரு, தேவனை நோக்கி அமர்ந்துரு. எத்தனை பேர் இந்த ஆறுதல் அனுபவிக்கிறீங்க? நான் ஆறுதல் படுறேன். என்னை யாரும் ஆறுதல் படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. எனக்குள்ள யார் இருக்கிறார்? தேற்றரவாளன் இருக்கிறார். அவர் என்ன ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கிறார். நான் கவலைப்படவே, சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏன்? எனக்குள்ள யார் இருக்கிறார்? தேற்றரவாளன் இருக்கிறார். அவர் எப்போது என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு? ஆறுதல் படுத்திக்கிட்டே இருப்பாரு, ஆறுதல் படுத்திக்கிட்டே இருப்பாரு. யாரா ஊழியர் தீர்க்கதரிசிகிட்ட போய் முட்டி போட்டு, ஐயா ஒரே கவலையா இருக்குது ஐயா, உங்க கையை என் தலைமையில வைங்க ஐயான்னு சொல்லணுமா? பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருந்தா அந்த ஆவியா என்ன செய்வார்? உன்னை தேற்றுவாரு, தேற்றுவாரு. பயப்படாதே, பயப்படாதேன்னு சொல்லுவாரு. அடுத்தபடியா பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்பட்டா ஒரு ஆள் எப்படி இருப்பான்? எப்படி? ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. தேவ அன்பினால் ஊற்றப்பட்டிருக்கிறாங்களா? யாரெல்லாம் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள என்ன ஊற்றப்பட்டிருக்கிறது? தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ அன்பு ஊற்றப்பட்டிருந்து அவன் எப்படி இருப்பான் சொல்லுங்க? அவங்ககிட்ட காட் கைண்ட் ஆஃப் லவ் இருக்கும். அதுக்கு பேர் என்ன? தேவன் நேசிக்கிறது போல ஒரு அன்பு அவனுக்குள்ள இருக்கும். எத்தனை பேர் அப்படி வாழ்றீங்க சொல்லுங்க பாலா? நீங்க பரிசுத்தாய் பெற்றிருக்கிறீங்களா? அந்நிய பாஷை பேசுறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள தேவ அன்பு இருக்கிறதா? தேவ அன்பினால நடக்கிறீங்களா? சொல்லுங்க. தேவ அன்பு எப்படி இருக்கும் சொல்லுங்க பாலா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அவருடைய அன்புக்கு என்னவே இல்லையா? அளவே கிடையாது. இம்மெஷரபிள் லவ், லிமிட்டட் லவ். நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன லவ்? அதெல்லாம் முடியாது. அவன் என் கல்யாணத்துக்கு வரல, நான் அவன் கல்யாணத்துக்கு போக மாட்டேன். அவன் என் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கல, அவன் கல்யாணத்துக்கு நான் பத்திரிக்கை வைக்க மாட்டேன். அவன் பிரைஸ்லால் சொன்னானா அவன் பிரைஸ்லால். எப்போ என்ன மட்டும் என் பிரைஸ்லால் சொல்ற? அவன் என்ன பார்த்து திருப்பிட்டு போறான், நானும் அவனை பார்த்து திருப்பிட்டு போவேன். ரோமர் 5:5 என்ன சொல்லுது? நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க பாரு. தேவ அன்பு இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பு என்னதென்று விளங்க பண்ணினார். ஜீகன் பால்க் என்ற தேவ மனிதர் தஞ்சை தரங்கம்பாடிக்கு வந்து ஊழியம் பார்த்தாரு.
சாகிறது கொஞ்சம் முன்னாடி தான் கல்யாணம் பண்ணாரு. இங்க உள்ள கட்டும் சூழ்நிலை தாங்காம மனைவி ஊருக்கு போயிடுச்சு. மிஷின்ல தகராறு ஏற்பட்டு அவருக்கு அனுப்புற ஃபண்டை நிப்பாட்டிட்டானோ. வந்துருங்க ஊருக்குன்னா போக மாட்டேங்கிறாரு, இங்கேயே தான் இருக்கிறன்றாரு. பணக்கட்டம் தாங்கல, வறுமை, வியாதி, இங்கேயே செத்துட்டாருங்க. ஒய் தேவ அன்பு, இந்த ஜனங்கள் மீட்கப்படணும், இந்த ஜனங்களுக்கு பைபிளை கொடுக்கணும், தமிழ்ல இந்த பைபிளை மொழிபெயர்த்து கொடுக்கணும், இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். மிஷின்ல தகராறு பண்ணி பணம் அனுப்ப மாட்டேன்ட்டானுங்க. சொல்லுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. 36 வயதிலேயே மரித்து விட்டார். என்ன காரணம்? பிகாஸ் ஆஃப் காட்ஸ் லவ். பிகாஸ் ஆஃப் காட்ஸ் லவ். தேவ ஆவியினால் நடத்தப்படுவதற்கு அடையாளங்கள் என்ன? அவர்கள் அன்பினால் நடத்தப்படுவார்கள். கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். என்ன ஆவியா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? சாந்தமுள்ள ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஜென்டில்னஸ். ஒருத்தர் பாருங்க, நான் உங்களை எல்லாருமே கேட்குறேன், எல்லாருமே தப்பு பண்ணவங்க தான். யாராவது இல்லைன்றீங்களா? என் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட ஒரு தப்பும் செய்யலைன்றவங்க யாரும் இருக்கீங்களா? நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். எல்லாரும் தவறுகிறோம். நீங்க ஆவிக்குரியவங்க, அவன் தப்பு பண்ணிட்டான், எப்படி செய்யணுமா? சாந்தமுள்ள ஆவி. பிரதர் கொஞ்சம் வரீங்களா? இப்படி நீங்கள் இப்படி பேசிவிட்டீங்க, இப்படி செஞ்சிட்டீங்க, சரியில்லை, அது கொஞ்சம் மாற்றிங்க. எப்படி செய்யணுமா? சாந்தமுள்ள ஆவியோடு. நம்ம ஆள் சொல்கிறான், பிரதர் பாஸ்டர் என்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கதைக்கு ஆகாது, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கதைக்கு ஆகாது. நீங்கள் பெரம்பு எடுக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? இயேசு கிறிஸ்து என்ன எடுத்தாரு? சாட்டை எடுத்தாரு. சாட்டை எடுத்து அங்கிருந்து ஆடு மாடுகள் தான் விரட்டி விட்டாரு. நீங்க அதை படிச்சு பார்த்துறீங்களா? சாட்டை எடுத்து எதான் அடிச்சாரு? ஆடு மாடு தான் விரட்டி விட்டாரு. காசுக்காரர் பழைய கழுத்து விட்டாரு. மனுஷால் அடிக்கல அவரு. நீங்க யாராவது கையை குச்ச தூக்கிடாதீங்க. கர்த்தருக்கு தோத்திரம், பிரைசலால். நல்லா கவனமா கேட்டுக்க, நல்லா கவனமா கேட்டுக்க. யாதொரு தவறு யாரோ பண்ணிட்டா என்ன செய்யணுமா? சாந்தமுள்ள ஆவி, ஜென்டில்னஸ். பரிசுத்தாய் பெற்றவங்க எப்படி நடப்பாங்களா? ஜென்டிலா நடப்பாங்களா? அவங்க பேச்சு, அவங்க நடத்த ரொம்ப சாஃப்டா இருக்கணும். எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புறீங்க? என்னது முடிவு பண்ணுவீங்களா? அப்புறம் பார்க்கலாம். ரோம நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். வேண்டுதல் செய்கிறாரா? ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறாரா? அப்போ ஆவியினால் நடத்தப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஜெபம் ஆவி இருக்கும். நல்லா கவனமா கேட்டுங்க. ஆவியினால் நடத்தப்படுறவங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணியான்னு யாரும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஜெபம் பண்ணு சொல்ல வேண்டிய அவசியம். ஏன்? ஆவியானவருக்கு பேர் என்ன? அவர் விண்ணப்பத்தின் ஆவியானவர். அவர் விண்ணப்பத்தின் ஆவி. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறாராம். அப்ப பரிசுத்த ஆவி பெற்றவங்க, ஆவினால் நடத்தப்படுறவங்க எப்படி இருப்பாங்களாம்? ஜெபம் பண்ணுவார்கள். அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று யாரும் நிர்பந்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்குள்ள ஜெப ஆவி இருக்கும். அவள் எப்போது ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜெபிப்பார்கள். படுக்கைக்கு போகும்போது ஜெயிப்பார்கள், எழுந்த உடனே ஜெபிப்பார்கள், இரவலை விழித்து ஜெபிப்பார்கள், காலையில ஜெயிப்பார்கள், மாலையில ஜெயிப்பார்கள், உபவாசத்தை ஜெயிப்பார்கள், விழித்திருந்து ஜெபிப்பார்கள், தனியா ஜெயிப்பார்கள், குடும்பமாக ஜெபிப்பார்கள், சபையோடு ஜெபிப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆவியானவர்? ஜெபத்தின் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர். ஒருவன் ஆவியினால் நடத்தப்படுவானால் அவனுக்குள்ள என்ன இருக்கும்? ஜெப ஆவி இருக்கும். ஜெப ஆவி இருக்கும். அடுத்தபடியாக ஆவியினால் நடத்தப்படுற விஷயத்தை பார்க்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிருபைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. கிருபைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. கிருபைக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் என்று பெயர். கிருபைக்கு என்ன பேரு? ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆவிக்குரிய வரங்கள் என்று பெயர். பரிசுத்த ஆவி பெற்றவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளும்
ஏதாவது ஒரு ஆவிக்குரிய வரம் இருக்கும். விசுவாசிகள் எல்லாம் கவனிங்க, இது பரிசுத்த ஆவியின் காலம். இது பரிசுத்த ஆவியின் காலம். பாஸ்டர்களை மட்டும்தான் பயன்படுத்துவாரு, இவாஞ்சலிஸ்டுங்க மட்டும் பயன்படுத்துவாரு, அப்போஸ்தலரை தான் பயன்படுத்துவாரு நினைச்சிட்டு காலத்தை ஓட்டாதீங்க. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துக்கு பிற்பாடு படிச்சு பார்த்தீங்களா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்று குடித்தால் அதவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தம். இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் நீங்க எழுந்து பிரகாசிக்கணும். நீங்க 10 பேரை ஓட்டணும், 10 வியாதியை சுகமாக்கணும். ஏன்? பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுறவங்க உள்ள என்ன ஆவி இருக்குது? கிருபையின் ஆவி இருக்கிறது, ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ். அந்த கிருபையின் ஆவிக்கு, கிருபைக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. அது என்ன? ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆவிக்குரிய வரங்கள் என்று பெயர். தேவன் அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். அதுக்கு பேரு என்ன? கிருபா வரங்கள், கிருபையின் வரங்கள். கிருபைக்கு இன்னொரு பெயர் உண்டு, கரிஷ்மா. கரிஷ்மா, ஈர்ப்பு சக்தி உண்டு. பிறரை இயேசு பக்கம் ஈர்க்க உங்களால முடியும். You can attract people towards Jesus. உங்கள் மூலம் அநேகர் இயேசுவின் ஈர்க்கப்படுவார்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? சீனியாரிட்டியை மட்டும் கிளைம் பண்ணக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆகுது, நாம் சீனியர் மெம்பர். எத்தனை ஆத்துமா உங்க மூலம் ரட்சிக்கப்பட்டிருக்குது? ஆத்துமாக்களை இயேசு பக்கம் இழுக்கிற ஒரு கிருபை அங்கே இருக்கும். நீங்கள் தேவாவினால் நடத்தப்படுங்கள். கடைசியாக அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம், பலன் அடைந்து. இப்ப பரிசுத்த ஆவிக்கு ஒரு பெயர் உண்டு, என்னது? பவர். பவர், பலத்தின் ஆவி. பலத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் பவர். 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலத்தின் ஆவி. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள், அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், பலசாலிகள் ஆயிருப்பார்கள். ஏன்? அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? பரிசுத்த ஆவி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். நான் பலவீனம் சொல்லிட்டு காலம் ஓட்டாதீங்க. எனக்குள்ள என்ன இருக்கிறார்? பலத்தின் ஆவி இருக்கிறார். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆவினால் நடத்தப்படுற இடத்துக்கு வரலாமா? இன்றைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுங்கள். இது என்ன காலம்? பரிசுத்த ஆவியின் வீடுகளில் தனி ஜபத்தில் அது ரொம்ப இடம் கொடுங்க. ஆவினால் நிரம்புங்க, நல்ல ஆவிக்குள்ள நிரம்புங்க. ஏன்? இது என்ன காலம்? பரிசுத்த ஆவியின் காலம். பரிசுத்த ஆவியின் காலம். இன்று எழுந்து ரொம்ப ஜெபம் பண்ணி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, பிசாசுகளை துரத்த, வியாதிகளை சுகமாக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருத்தர் மூலம் ஆவியானவர் கிரியை செய்வார். இது பெந்தெகோஸ்தே நாள், பெந்தெகோஸ்தே காலம். இது என்ன காலம்? பரிசுத்த ஆவியின் காலம். நீங்கள் இதனால் நடத்தப்பட வேண்டும், ஆவியினால் நடத்த. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.